வா சிவா, வீட்டுக்கு எத்தனை தடவை கூப்பிட்டாலும் வரவே மாட்டேன். இன்னைக்கு என்ன உலக அதிசயமா இருக்கு? உட்காரு. இருக்கட்டும் சார். அட உட்காருப்பா, நான் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். சொல்லு சிவா, எதுக்கு அவசரமா பார்க்கணும்னு? என்ன விஷயம்? அது வந்து சார், இந்த சாரு மோரெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் ஆபீஸ்ல. சும்மா அண்ணனே கூப்பிடு. சரி, காஃபி குடிக்கிறியா டீ குடிக்கிறியா? எதுவுமே கொடுக்காம பேசிட்டு இருக்கேன் பாரு. ஒண்ணுமே வேணாம் சார், வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். இன்னைக்கு எனக்கு பேசி முடிக்க வந்திருந்தாங்க. ஸோ பலகாரம் ஸ்நாக்ஸ்லாம் நிறைய பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு தான் வரேன். அடடே, கல்யாணமா? அதை இன்ஃபார்ம் பண்ணி தான் வந்தியா? எவ்வளவு சந்தோஷமான விஷயம். சரி, ஸ்வீட் எங்க? சும்மா கையை வீசிட்டு வந்திருக்க. நீங்க வேற சார். என்னாச்சுப்பா? முத்துசாமி முத்துசாமி சிவா கூட வேலை பார்க்கறவங்க. ஆனா ஒரு 5-6 வருஷம் சீனியரு. ஆரம்பத்திலேருந்து சிவாவுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தது இவர்தான். கிட்டத்தட்ட மானிட்டர் மாதிரி இல்ல ஒரு கைடு மாதிரி எப்படி வேணா சொல்லிக்கலாம். ரொம்பவே நேர்மையானவங்க, கோவக்காரரும் கூட. ஏதாவது ஒரு விஷயம் தப்பா நடந்தது அவரால் ஒத்துக்கவே முடியாது. நியாயத்துக்கு பேர் போன ஆசாமி, ஆனா ரொம்ப ரொம்ப நல்லவரு. அடுத்தவங்களை பத்தி புரணி பேசாத மனுஷன். கம்பெனில 4-5 பேர் கூடி இருந்து லஞ்ச் டைம்ல அது இதுன்னு பேசிட்டு இருந்தா கூட தான் சாப்பிட்டு முடிச்சோன்னு தன்னோட வேலையை பார்க்க போனோன்னு கம்பெனிக்கு ரொம்பவே உத்தமனா நல்லவரா சின்சியரா ஒர்க் பண்ற ஒரு ஆளு. சோ சிவா என்ன விஷயம்னாலும் இவர்கிட்ட தான் மனசு விட்டு பேசுவான். ஏன்னா அந்த விஷயத்துக்கு சொல்யூஷனும் கொடுப்பாரு. அந்த விஷயம் இவரை தாண்டி எங்கேயுமே போகாது. நம்பிக்கையான ஆளு. அதனால சிவா முத்துசாமி கிட்ட ஆரம்பத்திலேருந்து இப்ப வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் சொல்லி முடிச்சான். நீ சொல்றது எனக்கு புரியுது சிவா. ஒருவேளை உன் தங்கச்சி உன் மேல இருக்கிற பாசத்துல கூட அந்த உரிமையை எடுத்துக்கலாம்ல? இல்ல சார், அவ சின்ன பிள்ளையிலிருந்து அப்படித்தான். அவளுக்கு என்ன தேவையோ அதை அடம் பிடிச்சு வாங்கிப்பா. அதே இது எனக்கு கிடைக்கிறது அவளுக்கு கிடைக்கிறத விட அதிகமாவோ பெஸ்டாவோ இருந்துடவே கூடாது. எங்க வீட்லயும் ஒரே பொம்பளை பிள்ளைன்னு ரொம்ப செல்லம். அடுத்த வீட்டுக்கு போயிருவா, போனதுக்கு அப்புறம் எந்த உரிமையும் இருக்காதுன்னு அவ மேல அளவுக்கு அதிகமா பாசம். அந்த பாசத்தையே அவ மிஸ்யூஸ் பண்றா. அது எங்க அம்மாவுக்கும் தெரிய மாட்டேங்குது. இங்க பிறந்த வீட்டுலதான் இப்படி, புகுந்த வீட்லயாவது போய் மாறுவான்னு பார்த்தா அங்க அதுக்கு மேல இவளோட இந்த புத்திக்கு முன்னாடி அவங்களோட மாமனார் மாமியார் கூட நிக்க முடியல. எல்லாரையும் அடக்கி ஆண்டுகிட்டு இருக்கா. சரி சிவா, ஒருவேளை அது பிறவி குணம்னா அது குணத்தை மாத்தவே முடியாது. நம்ம ஊர்ல சும்மாவா சொல்லுவாங்க, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். பிறவி குணத்தை என்ன பண்ணாலும் மாத்த முடியாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்க தங்கச்சியை பத்தி கவலைப்படாத. நேரா உங்க அப்பா அம்மா கிட்ட பேசு. அப்பாலாம் பிரச்சனை இல்லைன்னு, அம்மா தான். அப்பா கூட எல்லாமே புரியுது. அவரு அம்மாவை சத்தம் போட்டுக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா எங்க அம்மா என்ன முடிவெடுத்தாலும் அவ தப்பா நினைச்சிடக்கூடாது, அந்த முடிவுனால அவ சந்தோஷமா இருக்கணும், அவ பாதிக்கப்பட்டிருக்கூடாதுன்னு கிட்டத்தட்ட அவ ராணி மாதிரியும் நாங்கெல்லாம் அடிமை மாதிரியும் வச்சிருக்காங்க. எல்லா பொண்ணுங்களும் கல்யாணம் நடந்து போயிட்டா அண்ணனும் தம்பியும் தன்னோட அக்காவையோ தங்கச்சியோ நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்க. எப்படா வருவா அப்படின்னு அவங்க கூட வளர்ந்ததெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இவ கல்யாணம் பண்ணி போனான்னு போனா 3 நேரமும் எங்க வீட்டுக்கு தான் வரா. அவ மட்டும் வந்தா கூட பரவாயில்ல. சரி, அவ பிள்ளையும் விடுங்க, என்னோட மருமக தான் வரட்டும், குழந்தை தானே. அவ புருஷன் முத கொண்டு இங்க தானே. சாதாரணமா சொல்றப்ப என்னடா சாப்பாட்டுக்கெல்லாம் கணக்கு பாக்குறானா அப்படின்னு தோணும். இத்தனை வருஷமா உழைக்கிறேன்னு எங்க அம்மா ஒரு நாளும் ₹1 மிச்சோன்னு காட்டல. என்ன கேட்டாலும் சரியா போச்சு சரியா போச்சு, குடும்பம் நடத்துறதுன்னா சும்மாவான்னு கேக்குறாங்க. நான், எங்க அப்பா, எங்க அம்மா 3 பேர் தான். இதுக்கு நான் வாங்குற 70,000 சம்பளம் பத்தலைங்கிறாங்க. நான் என்ன பண்றது? இத்தனை வருஷம் உழைச்சிருக்கேன். ஆனா எனக்குன்னு வரப்போற பொண்டாட்டிக்காக சின்னதா எதுவுமே என்னால வாங்க முடியாது. ஏன்னா நான் வாங்கினா கூட வர்ற சம்பளம், அதாவது வர்ற மாச சம்பளத்தை வச்சுதான் வாங்கணும். அதுவும் இத்தனை வருஷமா அம்மாட்ட கொடுத்துருக்கேன். அதை வச்சுதான் குடும்பம் நடத்துறாங்க. எங்க அப்பா பென்ஷன் வேற வாங்குறாரு. ஆனா இது எதுக்குமே கணக்கு தெரியல. அவ மட்டும் இல்லாம அவ புருஷன், அவ குழந்தை எல்லா செலவையும் இங்கேயே கழிச்சுட்டு அவ சம்பளத்தையும் அவ புருஷ சம்பளத்தையும் அப்படியே சேர்த்து வைக்கிறாங்க. எல்லாத்தையும் எங்க தலையில கட்டிட்டாங்க. எங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு எங்க அப்பாவுக்கும் என்ன சாப்பாடு வேணும்னு கேட்டு சமைக்கிறத விட அவளுக்கு என்ன பிடிக்கும், அவ மாப்பிள்ளைக்கு என்ன பிடிக்கும் தான். வெக்கத்தை விட்டு சொல்றேன், எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் முழுக்க பண்டமா தான் இருக்கும். ஏன்னா என் தங்கச்சி பொண்ணுக்கு இல்ல, என் தங்கச்சி புருஷனுக்கு. வந்த உடனே டப்பா எடுத்து அரைக்க ஆரம்பிச்சிடுவாரு. சரி, நீங்க எதுக்கு வாங்கி வாங்கி நிரப்பி வைக்கிறீங்க? அந்த டப்பாவை தான் 4 நாள் காலியா போடுங்களேன், வர்ற மனுஷன் வாங்கி வைக்கட்டும். நீங்க வேற, அந்த ஆளு அதுக்குன்னே ஒரு ட்ரிக் வச்சிருக்காரு. எங்க அம்மாட்ட வந்துட்டு, அத்தை நீங்க போட்ட முறுக்கு அப்படி இருந்தது, நீங்க போட்ட அதிரசம் என் வாயில கரைஞ்சு போச்சு, என்னென்னவோ பேசுவாரு மனுஷன். எங்க தான் கத்துக்கிட்டு வராரோ.
அதுக்குன்னே எங்க அம்மா மருமகன் புகழ்றாருன்னு எல்லாத்தையும் உட்காந்து மெனக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் அழுத்து போச்சு. ஆனா ஆரம்பத்துல வச்ச பழக்கம் இன்னும் மாத்த முடியல. இப்ப பண்ண முடியலன்னு கடையில இருந்து வாங்கிட்டு வந்து நிரப்புறாங்க. நிரப்பலன்னா அவரே கேக்குறாரு, என்னத்த டப்பா காலி ஆயிட்டு கவனிக்கலையான்னு கேக்குறாங்க. நீ சொல்றதே வித்தியாசமா இருக்குப்பா. ஆமாண்ணே, சவத்தை சாப்பிட்டுட்டு போறாங்க விடு அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்ல. எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேக்காரு. பொண்டாட்டி வந்தோன்னா பொண்டாட்டி பின்னாடியே வந்துடுறாரு. அவதான் பிறந்த வீடுன்னு வரா, நம்ம மாமனார் மாமியார் வீட்டுக்கு இப்படி வரமேன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாரு. நானும் சரி சரி சரின்னு பொறுத்து போயாச்சு. சரி, நம்மளுக்கு கல்யாணம் நடந்துன்னு ஒருத்தின் உள்ள வந்துட்டானா கண்டிப்பா நம்ம தங்கச்சி புருஷன்லாம் உள்ள வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப என்னடானா அவளோட சின்ன மாமனார் பொண்ணதான் நம்ம வீட்டுல கட்டி வைக்கணுங்கிறாங்க. அவளை கொண்டு வந்து கட்டி வச்சுட்டா இவளோட அராஜகம் தாங்க முடியாது. ஒண்ணு, வாழ்க்கை முழுக்க நான் என் பொண்டாட்டி பிள்ளைகளுன்னு இவளுக்கு அடிமையா இருக்கணும். இல்லனா நான் கல்யாணமே பண்ணாம இருக்கணும். இங்க பாரு சிவா, நீ சொல்றதெல்லாம் எனக்கு நல்லாவே புரியுது. நீ சொல்றதை நினைச்சு பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ எப்படிதான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்றியோ. ஆனா இந்த மாதிரி ஆட்கள்லாம் திருந்தவே மாட்டாங்க. சரி, எனக்கு ஒரு டவுட். அவங்க சின்ன மாமனார் பொண்ணுனா உங்க தங்கச்சி பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல. கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு இவளை திருத்திராதா? நீங்க வேற என்ன, அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா கிடையாது. என் தங்கச்சியோட மாமனார் மாமியார் தான் வளர்க்குறாங்க. அந்த பொண்ணு வேலை பார்க்கறா. அந்த பொண்ணுங்க வந்துட்டானா அவ சம்பளத்தையும் சேர்ந்து உறிஞ்சுவாங்களே தவிர ஒரு மாற்றமும் வரப்போறது கிடையாது. அவளுக்கும் நம்ம அப்பா அம்மா இல்லாம நம்மளை வளர்த்தவங்க நம்ம அண்ணின்னு ஆயிடும். அவளுக்கு ஏதாவதுன்னா அண்ணன் அண்ணன் முண்டாட்டின்னு என் தங்கச்சி தானே வந்து நிக்கணும். நல்லா சுத்தி என்னை வச்சு சுத்தி வளைச்ச மாதிரி ஆயிடும். எஸ்கேப் ஆகவே முடியாது. என்ன நடந்தாலும் சரி, இந்த கல்யாணம் மட்டும் நடக்கவே கூடாது. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா அந்த பொண்ணு இதெல்லாம் யோசிச்சிருக்கணுமே. அவளும் படிச்சு வேலை பாக்குறாங்கிற, பின்ன எப்படி அவ வந்து மறுபடியும் உன் தங்கச்சி கைக்குள்ள மாட்டுவா? அங்கதானே விஷயம். அந்த பொண்ணு என்ன விரும்புறான்னு நினைக்கிறேன். என்ன விரும்புறாளா? நீங்க யோசிக்கிறது புரியுதுன்னு. அந்த பொண்ணுகிட்ட நான்லாம் எதுவும் பேசல. எந்த ஆசையும் நான் உருவாக்கல. 2 பேரும் ஒரே வீட்டுல இருக்காங்க. இவளா ஏதாவது சொல்லிருப்பா போல. அதனால ஒன் சைடு லவ். நான் அவளை என் தங்கச்சி மாதிரி தான் பார்த்தேன். ஏன்னா தங்கச்சி கட்டி கொடுத்த வீட்டுல இருக்கிற வயசு பிள்ளைய போயிட்டு நம்ம தப்பா பார்க்க முடியுமா? இவ்வளவு நாளும் தங்கச்சி மாதிரி பார்த்தாச்சு. என்னால அந்த பொண்ணை கல்யாணமே படிக்க முடியாது. ஏப்பா, ஒருவேளை அந்த பொண்ணு உன்னை விரும்புதுன்னா அவளையே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? உன்னை விரும்புற பொண்ணுனா நீ என்ன சொன்னாலும் கேட்பால. அதெல்லாம் சரியா வராதுன்னு. அவளுக்கு ஏற்கனவே அப்பா அம்மா இல்ல. எங்க வீட்டுல வந்துட்டு என் பேச்சு கேட்டு ஏதாவது பேசினா என் தங்கச்சி எங்க அம்மாவும் சேர்ந்து அவளை கொடுமைப்படுத்தவே ஆரம்பிச்சிடுவாங்க. 24 மணி நேரமும் அந்த பொண்ணுக்கு நம்ம காவல் உட்கார முடியுமா சொல்லுங்க? என்னப்பா சொல்ற? நீ வேற யாரை கல்யாணம் பண்ணாலும் இதே நிலைமை தானே? இவங்க படுத்துற பாட்டுல பேசாம வீட்டை விட்டு எங்கேயாவது போயிடலாமான்னு தோணுது. வீட்டுக்குள்ள இருந்தா தானே என்ன சண்டை போடுவா, என்ன கார்னர் பண்ணுவா, எரிச்சல் ஆக்குவா. வெளியே போயிட்டா எதுவுமே பண்ண முடியாது. ஏற்கனவே எங்க அப்பாவே வெறுப்புலதான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. எங்க அம்மா தான் எல்லாம். என் சம்பளம், எங்க அப்பா பென்ஷனு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு நல்லா கூத்தடிக்கிறாங்க. நாங்க 2 பேரும் வெளியே போயிட்டா அப்புறம் தான் எங்க அம்மாவுக்கு அருமை தெரியும். சம்பளம் இல்லாம பணம் இல்லாம என் தங்கச்சியும் தங்கச்சி புருஷனும் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. சிவா, நீ சொல்றது உனக்கே சரியா இருக்கா? அவ கல்யாணம் நடந்து இன்னொரு வீட்டுக்கு மருமகளா போயிட்டா. ஆனா நீ உன் தங்கச்சிக்கு பயந்து நீயும் உங்க அப்பாவும் உங்க வீட்டை விட்டு எங்கேயாவது போயிடலாமான்னு யோசிக்கிற. ஒண்ணு, ஆம்பளையா லட்சணமா அதே வீட்டுல இருந்து உன் தங்கச்சியை திருத்தணும். அதுக்கு இந்த ஜென்மத்துல வாய்ப்பு இல்லைன்னு. ஏன்பா? அவ என்கிட்ட நேரடியா மோதுனா ஈஸியா அவளை திருத்திடலாம். ஆனா எந்த பேச்சு வந்தாலும் என்ன புடிச்சு பார்த்தாலும் நேரே எங்க அம்மாவை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டிடுறா. எல்லா தப்பையும் பண்ணிட்டு எங்க அம்மா பின்னாடி ஒளிஞ்சுக்கிறா. என்னப்பா பண்றது? உன் வீட்டுலன்னு இல்ல, நிறைய வீட்டுல இப்படித்தான் இருக்கு. சில பிள்ளைங்க நல்லவங்களா இருக்காங்க, அவங்களுக்கு நடிக்க தெரியல. சில பிள்ளைங்க அம்மா அம்மா அம்மான்னு அம்மா வயசு வச்சு தான் சொல்றதுதான் சரின்னு அவங்களுக்கு பண்ணி எதுனாலும் அம்மா சொன்னாங்கன்னு மத்த பிள்ளைங்களை ஏமாத்துறாங்க. இந்த அம்மாமாரும் ஒரு பிள்ளைக்கு ஃபேவரட்டா இருந்துட்டு இன்னும் சில பிள்ளைங்களுக்கு துரோகம் பண்றாங்க. என்ன பண்றது? உன் வீட்டுலன்னு இல்ல, உலகத்துல பாதி வீட்டுல இதான் நடக்கு. ஒரு பெத்த தாயி எல்லா பிள்ளைகளையும் ஒரே மாதிரி பார்த்துட்டா எந்த பிரச்சனையும் இல்ல. நான் சொல்றேன் கேளு. இதுக்கு பெஸ்ட் ஐடியா, நீயா ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரு. நீ லவ் பண்ற பொண்ணு அவ நின்னா யாருமே அவங்க கிட்ட பேச முடியாது. அந்த மாதிரி பொண்ணை லவ் பண்ணு. என்னென்ன சொல்றீங்க? அந்த மாதிரி பொண்ணை எப்படி லவ் பண்ண முடியும்? லவ்னா ஒரு பொண்ணை பார்த்தோன்னு நமக்கு தோணணும்ல. இன்னொன்னு ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நடக்கிறத பேசுங்கண்ணே. ஒருவேளை வர்றவளும் என் தங்கச்சி மாதிரி இருந்துட்டா அப்பா ஒரு ராஜியவே தாங்க முடியல. வரவே இன்னொரு ராஜியா இருந்துட்டா
என் மண்டையும் எங்க அப்பா மண்டையும் தான் உருளும். என்னப்பா நீ அந்த பக்கமும் போக மாட்டேங்கிற, இந்த பக்கமும் வர விட மாட்டேங்கிற. நான் சொல்றதுதான் சரி. இங்க பாரு, எதிரிங்க கூட சண்டை போட்டுடலாம், ஆனா குடும்பத்துல இருக்கிறவங்க கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா? நீ நேரடியா சண்டை போட கூடாது, சண்டை போட முடியாது. ஏன்னா உனக்கு தெரியாமலே அம்மானு உள்ள பாசம் இருக்கும், தங்கச்சின்னு பாசம் இருக்கும். நீ பேசுறது அவங்களுக்கு சுனைக்காது. அதே இது உன் பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்து பேசினான்னா சுடு சொரணை மானம் வெக்கம் எல்லாம் வந்துடும். குடும்பம் நடத்த பொண்ணு பார்க்கணும்னு சொன்னா நீங்க ஏதோ சண்டைக்கு போற சோல்ஜர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஆமாப்பா, உன் குடும்பத்துக்கு ஒரு மருமக வேணுங்கிறத விட ஒரு வீராங்கனை தான் வேணும். என்ன அப்படியெல்லாம் பொண்ணு இருப்பாங்களா என்ன? இந்த காலத்து பிள்ளைங்க சும்மாவே என் புருஷன் மட்டும் போதும், மாமனார் வேண்டாம், மாமியார் வேண்டாம், கூட பிறந்தவங்க வேண்டாம், நாங்க தனியா இருக்கணும், எங்களுக்கு பிரைவசி வேணுங்காங்க. இந்த லட்சணத்துல இந்த மாதிரி பொண்ணு என் வீட்டுக்கு வந்தா எப்படி ஒத்துமையா வாழ ஒத்துப்பா? என்ன சிவா பேசுற? நீ தானே சொன்ன. அண்ணே இங்க பாருங்கண்ணே, நான் ஒன்னும் எங்க அம்மா என் தங்கச்சி பிடிக்காது அப்படின்லாம் நான் சொல்லல. கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, நகை கொடுத்துருக்கோம், நிறைய இடம் கொடுத்துருக்கோம், பிளாட் கொடுத்துருக்கோம், காரு கொடுத்துருக்கோம். நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துதான் கல்யாணம் பண்ணி அனுப்புறோம். இன்னும் மிச்சம் இருக்கிறதையும் வந்துட்டு உறிஞ்சிட்டு போனா என்னென்ன அர்த்தம்? ஒரு காலத்துல ஆம்பளை பிள்ளைகள் கொடுத்துட்டு பொம்பளை பிள்ளைகளுக்கு சொத்து கொடுக்காம இருந்தாங்க. இந்த காலத்துல பொண்ணுங்க கல்யாணங்கிற பேர்ல வீட்டுல இருக்கிறவங்ககிட்ட அவ்வளத்தையும் உறிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆம்பளை பசங்களுக்குன்னு ஏதாவது சொத்து இருந்தா இதுலயும் பங்கு கொடுங்குறாங்க. ஒரு காலத்துல பொண்ணுங்களுக்கு துரோகம் நடந்த மாதிரி இந்த காலத்துல பசங்களுக்கு துரோகம் நடக்குது. என்ன பண்றது? பொண்ணுங்களுக்கு சீதனம் கொடுக்கும் போதே எல்லாத்தையும் எழுதி வாங்கிடணும் போல. எனக்கு இந்த சொத்துக்கும் எந்த சம்மதமும் இல்ல, நான் எல்லாத்தையுமே என் பங்கை வாங்கிக்கிட்டேன்னு. இல்லைன்னா எல்லா வீட்லயும் ஆம்பளை பிள்ளைங்க நிலைமை இதுதான். சரி, பரம்பரை சொத்தை வாங்கினா கூட பரவாயில்ல, அண்ணக்கார வாங்குற சம்பளத்தை கொண்டுல காலி பண்றாங்க. எனக்கு என் தங்கச்சிய சமாளிக்கணும். என் தங்கச்சி மாமியா வீட்டுல வாழணும். நான் எங்க அப்பா எங்க அம்மா என் பொண்டாட்டின்னு வாழணும். எங்க அப்பாவை எங்க அம்மையை விட்டுட்டு தனி கொடுத்துடும் போகணும்னு ஒரு நாளும் நான் நினைக்கல, நினைக்கவும் முடியாது. உன் நிலைமை எனக்கு நல்லா புரியுது. நீ நினைக்கிற மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா, ஆனா அவங்க சொந்தக்கார பொண்ணுதான். பொண்ணோட அம்மா கொஞ்சம் பொல்லாதவங்க, படபடன்னு பேசிடுவாங்க, கண்ணு மண்ணெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனா தப்பானவங்க கிடையாது. சரினா சரி, தப்புன்னா தப்பு, கரெக்டா பேசுவாங்க. யாருன்னு பொண்ணு? எனக்கு பெரியாச்சி பேத்தி தான். நல்ல பிள்ளை, இப்பதான் படிச்சு முடிச்சிருக்கா. பார்க்க நல்லா அழகா இருப்பா, டிகிரி முடிச்சிருக்கா. அவங்க அம்மா மாதிரி தான், ஆனா அனாவசியமா பேச மாட்டா. நல்ல போல்டான பொண்ணு. ஆனா என்ன, வரதட்சணை அப்படி இப்படின்னு நீ நிறைய எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அந்த வீட்டுல 2 பொம்பளை பிள்ளைங்க, இவதான் மூத்தவ. 2 பசங்களும் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போதைக்கு எதுவும் அவங்களால போட முடியாது. என்ன, அவங்களால முடிஞ்சதை செய்வாங்க. என்னடா நம்ம வீட்டு கஷ்டத்தை சொல்ல வந்தா இவங்க சொந்தக்கார பிள்ளைய கிட்ட சொல்றான்னு நினைச்சிடாத. என்னதான் பெரியாச்சி பேத்தியா இருந்தாலும் நாங்க ரொம்ப ஒட்டுதல் உறவு அப்படிலாம் கிடையாது. இந்த பிஸியான லைஃப்ல அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நீ சொல்றதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்னவோ அந்த பொண்ணு சரியா வரும்னு தோணுது. கண்டிப்பா வேலைக்கு போவான்னு நினைக்கிறேன். நல்ல திறமையான பிள்ளை தான். நீ நினைக்கிற மாதிரி குடும்பத்தோட ஒத்தும் போய்கிடுவா. உன் தங்கச்சி பாச்சாலும் அந்த பிள்ளைகிட்ட படிக்கவே படிக்காது. இதெல்லாம் சரியா வருமா சார்? நான் காசு பணம் வரதட்சணைலாம் எதிர்பார்க்கல. என் தங்கச்சிக்குமே சொத்து கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லல. அவளுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாச்சு. இப்ப இத்தனை வருஷம் என் உழைப்பையும் தின்னு முடிச்சுட்டாங்க. இன்னும் கல்யாணத்துக்கு அப்புறமும் என்ன சுரண்டணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா? அதுதான் இந்த சொல்லுவாங்கல்ல, அந்த கரும்பு ஜூஸ் உள்ள விடும்போது சக்கையா பிழியுமே, அந்த மாதிரி பிழியறாங்கன்னு. முடியல, மூச்சு முட்டுது. நாளைக்கு எனக்கு வரப்போறவளுக்கும் ஏதாவது கொஞ்சம் மிச்சம் இருக்கணும்ல. அட்லீஸ்ட் அவ வந்ததுக்கு அப்புறமாவது அவளுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும்ல. சிவா, எனக்கு புரியுது. நீ கவலைப்படாம இரு. இனிமே உன் கவலை என் கவலை. இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு பாக்க. இந்த பாரு சிவா, எனக்கு கல்யாணம் நடந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகுது. நான் கல்யாணம் பண்ணது எங்க மாமா மகளை தான். எங்க வீட்டுல யாருக்குமே பிடிக்கல. ஏன்னா எங்க அம்மா 100 பவுன் 150 பவுன் எதிர்பார்த்தாங்க. ஒரு பவுன் விற்கிற விலையில அவளை பவுன்லாம் போட முடியாது. எனக்கு எங்க மாமாவோட ரொம்ப பிடிச்சிருந்தது, அவளுக்கும் என்ன பிடிச்சிருந்தது. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்க மாமா முடிஞ்சதை போட்டாரு. ஆனா உங்க அப்பா எவ்வளவு போட்டாரு, என்ன பண்ணாரு, எதையும் அவகிட்ட கேட்கல. அதே மாதிரி எனக்கு அக்கா உண்டு பாத்துக்கோ. எங்க அக்கா கல்யாணம் நடக்கும்போது பவுன் எல்லாம் கம்மியா தான் போட்டோம். ஊர்ல விவசாயங்கிறதுனால மொத்தமா போட முடியல. இப்ப நான் வேலைக்கு போய் நல்லா வந்ததுக்கு அப்புறம் இந்த என் பொண்டாட்டிக்கு எனக்கு கல்யாணம் நடக்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்க அக்காவுக்கு போய் ஒரு 15 பவுனை போட்டு வந்தேன். ஏன்னா எங்களுக்கு காடு கரெல்லாம் நிறைய இருக்கு, பின்னாடி நம்மளுக்கு வரதான் போகுது. இன்னைக்கு அவ வயசுல ஒரு கல்யாணம் காட்சி இது போகும்போது பொம்பளைகள் எல்லாரும் போட்டிருப்பாங்க. அப்ப நம்ம அக்கா வெறும் தாலி செயினோட போறாளே அப்படின்னு சொல்லி ஒரு 15 பவுன் எடுத்து போட்டேன். அக்காவுக்கும் அக்கா மாப்பிளைக்கும் அவ்வளவு சந்தோஷம் பாத்துக்கோ. நம்ம கூட பிறந்தவிய தானே. எதுக்கு சொல்றேன்னா, அவி கேட்காட்ட நம்மளே நல்லா செய்வோம் பாத்துக்கோ. சில அக்கா தங்கச்சி மாதிரி தம்பி அண்ணன் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறாங்க. சில பேரு உருவன வரைக்கும் லாபம்னு வேஷ்டி முதற்கொண்டு உருவிடுதாங்க.
எங்க அக்கா புருஷனும் சும்மா சொல்லக்கூடாது, நல்ல ரோசக்காரரு. எங்க வீட்டுக்கு வரும்போது பை நிறைய வாங்கிட்டு வருவாங்க. ஒரு நாளைக்கு மேல தங்க மாட்டாங்க. எங்க அக்கா தங்கணும்னாலும் சரி அப்ப நீ இரு, நீ வர அன்னைக்கு சொல்லு, நான் கூப்பிட வரேன்ட்டு போயிருவாங்க. பாத்துக்கோ, நல்ல குணமுள்ள மனுஷன். நம்ம அவ வீட்டுக்கு போனாலும் நல்லா பாத்துக்கிடுவாங்க. எங்க அக்கா மாப்பிள்ள எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டவிய பாத்துக்கோ. அவையிலே போராடி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முன்னேறினவ. அதனால அவங்களுக்கு உழைப்போட அருமை நல்லா தெரியும். நீ சொல்றதுலாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நான் கேள்விப்பட்டதும் இல்ல, அனுபவிச்சதும் இல்ல. அண்ணே, நீங்க சொன்ன மாதிரி வேஷ்டியை மட்டும் உருவனா கூட விட்டுறலாம் அண்ணே, கொண்டு போறாங்க அப்படின்னு. 5,500 சேர்த்து உருவுறாவண்ணே, அவமானமாலாம் போயிரும். சரி சரி, கவலைப்படாத. நீ சொன்னதெல்லாம் எனக்கு புரியுது. உனக்காக நான் போய் பேசி பாக்குறேன். அவங்க வீட்டுல கல்யாணம் பண்ற மாதிரி இருக்காங்களா இல்லையான்னு. கல்யாணம் பண்ற மாதிரி இருந்ததுன்னா உங்க வீட்டுல பேச வர சொல்லட்டுமா? இல்லண்ணே, நீங்க என்ன காரியத்தையே கெடுக்க பாக்கீங்க. இதெல்லாம் தெரிஞ்சது எங்க தங்கச்சி அவ்வளவுதான் அவங்கள வச்சு வைக்க மாட்டா. இது எதுவுமே அவங்களுக்கு தெரியக்கூடாது. அப்ப யாருக்குமே தெரிய வேண்டாம் நினைக்கீங்களா? உங்க அப்பா தான் உங்களுக்கு சப்போர்ட்னு சொன்னீங்க. ஆமா, அப்பா சப்போர்ட் தான். அப்போ அவருக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாமா? அவரு உங்க சைடு தானே. உங்க குடும்பத்திலயும் முக்கியமான ஆளு. பின்னாடி தெரிஞ்சா கஷ்டப்படுவாங்கல்ல. இல்லண்ணே, எனக்கு பயமா இருக்கு. எங்க அப்பா மூலமா அம்மாக்கும் தங்கச்சிக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். என்னாச்சு? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். வீட்டுக்குள்ள வராம இங்கேயே நின்னு என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்னங்க ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுறீங்க? மனசுக்கு பாரமா இருக்கு. ஐயோ, ராஜி படுத்தின பாட்டுல சிவா நின்னதை பார்த்து கஷ்டப்படுற போல. கவலைப்படாதம்மா, எல்லாம் சரியாயிடும். கவலைப்படாம எப்படிங்க இருக்க முடியும்? சிவா ராஜி அவ புருஷன் முன்னாடி எப்படியெல்லாம் பேசிட்டான் பாத்தீங்களா? இன்னும் மாப்பிள்ளை வீட்டுல போய் என்ன பேசினாரோ நம்ம பிள்ளைய. நீ எல்லாம் ஒரு மனுஷியா? என்னங்க என்ன நொண்ணுங்க? ஏண்டி, ராஜி பெத்த மாதிரி தானே நீ சிவாவையும் பெத்த? சொல்ல போனா ராஜிக்கு முன்னாடியே சிவா பிறந்துட்டான். அவன் தான் நம்மளோட முத குழந்தை. எப்படி உன்னால சிவாவுக்கு துரோகம் பண்ண முடியுது? என்ன பேசுறீங்க? நான் எங்க அவனுக்கு துரோகம் பண்ணேன்? இப்ப நீ பண்றதுக்கு பேரு துரோகம் தான். என்னங்க, இப்ப சிவா தான் ராஜியை கண்டபடி பேசி அனுப்பியிருக்கான். அரைகுறைக்கு போதாதுன்னு மாப்பிள்ளைய வர அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கான். அப்ப நம்ம அவங்கள பத்தி தான் கவலைப்பட முடியும். யாரு கத்துனாங்களோ அவங்கள பத்தியா கவலைப்பட முடியும்? ஏண்டி, உனக்கும் 50 வயசு ஆயிடுச்சு. கொஞ்சம் மாட்டி யோசி. இதோ பாருங்கப்பா, ஆம்பளை பிள்ளை கடைசி வரைக்கும் நம்ம கூட தான் இருக்கும். ஆனா பொம்பளை பிள்ளை அடுத்த வீட்டுக்கு போகணும். அவங்க வீட்டுல நம்ம பிள்ளைய என்ன பாடுபடுத்துறாங்களோ. அவங்க உன் மகளை பாடா படுத்திடுவாங்க. படுத்த முடியுமா? முதல்ல ஒன்னு ஞாபகத்துல வச்சுக்கோ. பொம்பளை பிள்ளை அடுத்த வீட்டுக்கு போறான்னு அதிகமா செல்லம் கொடுக்கவும் கூடாது. ஆம்பளை பிள்ளை கடைசி வரைக்கும் நம்ம கூட தான் இருக்க போகுதுன்னு கொடுமைப்படுத்தவும் கூடாது. கடைசியில ஒன்னையும் என்னையும் நம்ம புள்ளதான் பார்க்கணும். ஞாபகத்துல வச்சுக்க. ஏன் நம்ம பொண்ணு பார்க்க மாட்டாளோ? உன் பொண்ணு தானே. பாப்பா பாப்பா காய்ச்ச மண்டடின்னு சொன்னீங்கன்னா கரகரன்னு காலை பிடிச்சு ரோட்ல இழுத்து போடுவா உன் பொண்ணு. என்னங்க, நம்ம மகளை பத்தி தப்பா பேசாதீங்க. அவளுக்கு நம்ம மேல எவ்வளவு பாசம் தெரியுமா? எப்படி பாசம் கட்டாம இருப்பா? என் பிள்ளையோட சம்பளம் 70,000, என்னோட பென்ஷன் 40,000ன்னு மொத்தம் 1,10,000 உங்ககிட்ட வருது. காலைல சாப்பாடு, மத்தியானம் ஆபீஸ்க்கு லஞ்சு, இடையில சாப்பிட்றதுக்கு நொறுக்கு தீனி, ஈவினிங்கு டீ காஃபி ஸ்நாக்ஸ், நைட்டுக்கு டின்னர் எல்லாம் இங்கதான். அது போக உன் மகளுக்கு பேக்கெட் மணி, அப்பப்ப சாரி நகை கிஃப்ட், அது இது எல்லாம் நீ தான் பண்ற. பின்ன உன்னை தாங்குன்னு தாங்காம வேற என்ன பண்ணுவா? இதோ பாருடி, உனக்கு தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியல. அவ உன்னை அம்மா மாதிரி நடத்தல, உன்னை வேலைக்காரி மாதிரி வச்சிருக்கா. இவ்வளவு நாளுக்கு அப்புறம், இவ்வளவு வயசானதுக்கு அப்புறமும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு நீ தான் பாத்துக்கிட்டு இருக்க. உனக்கு புரியுதா இல்லையா? அவளோட பொறுப்பு கடமை எல்லாத்தையும் ஓன் தலையில கட்டிட்டு அவ ஜாலியா இருக்கா. அவ புருஷன் அப்பா நம்ம கிட்ட பணம் கேட்காம இருந்தா சரி, ஆளை விடுங்கடான்னு அவனோட சம்பளத்தையும் அவனோட பொண்டாட்டி சம்பளத்தையும் அப்படியே சேர்த்துக்கிட்டு இருக்கான். நீ நம்ம புள்ள சம்பளம், என் பென்ஷனு எல்லாத்தையும் அவ குடும்பத்துக்கு வாரி இறைச்சுக்கிட்டு இருக்க. சொல்ல போனா பெத்த தாய் தகப்பனையுமே உன் மகா பிரிச்சு வச்சிருக்கா. அவளை நான் ரொம்ப இடைஞ்சல் கொடுத்தேன்னா என்ன கூட டைவர்ஸ் பண்ண பாப்பா. நீயும் உன் மக மேல இருக்கிற பைத்தியக்காரத்தனமான பாசத்துல என்ன டைவர்ஸ் பண்ணாலும் பண்ணுவ. யாருக்கு தெரியும்? என்னங்க, உங்க இஷ்டத்துக்கு உங்களுக்கு தோன்றதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. என்னது இஷ்டத்துக்கு பேசுறேனா? நான் பேசுறதுல ஏதாவது பொய் இருக்கா? இல்ல நான் இல்லாதது போல ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கேனா? ஏண்டி, தெரியாம தான் கேக்குறேன். இவ்வளவு வருஷம் நம்ம மகன் வேலை பார்க்கானே, அவனுக்கும் 30 வயசு ஆக போகுது. இப்ப 31வது வயசுல தான் நம்ம கல்யாணமே பண்ண போறோம். இவ்வளவு நாள் அவன் வாங்கின சம்பளத்துல இவ்வளவு மிச்சம்னு உன்னால ஒத்த ரூபாய் காட்ட முடியுமா? நீ வாரி வாரி இறக்கிறியே. உன் மாப்பிள்ளையும் உன் பொண்ணும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வீட்டுக்கு 1 கிலோ ஸ்வீட் வாங்கியிருப்பாங்களா? ஸ்வீட்டை விடு, அது கூட 300 ரூபாய் 400 ரூபாய் வரும். 5 ரூபாய் வடை வாங்கிட்டு வந்திருப்பாங்களாடி. என்னங்க, இது அவளோட அம்மா வீடு. அவ வாங்கிட்டு வரணும்னு என்ன இருக்கு? அவங்க வாங்கிட்டு வந்தாதான் நம்மளுக்கு கேவலம். மாப்பிள்ளை கிட்ட வாங்கி சாப்பிட்றாங்க நம்மள சொல்லுவாங்க. வீட்டை விட்டு வெளியே போய் பாரு. ஊர்ல உன் மகளையும் உன் மருமகனையும் எப்படி பேசுறாங்கன்னு காது கொடுத்து கேட்டு பாரு. ஆம்பளையா சம்பாதிக்க வக்கு இல்ல,
மச்சனோட சம்பளத்துல உட்கார்ந்து திங்கிறாங்கன்னு பேசுறாங்க. இத பாருடி, நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்த நம்ம பையன் ஒரு நாள் இல்லாம ஒரு நாள் நம்மளை விட்டுட்டு போக போறான். அப்புறம் உன் பொண்ணும் இங்க வரமாட்டா. ஏன்னா வருமானம் இல்லைன்னா அங்க இவளுக்கு என்ன வேலை? அதுக்கப்புறம் நீ நானும் அனாதையா தான் நிக்க போறோம். இது எல்லாத்துக்கும் காரணம் நீயா தான் இருக்க போற. ஏங்க, உங்களுக்கு புரியலைங்க. நம்ம பொண்ணு நம்ம மேல பாசமா இருக்கா. நம்மள மறக்க முடியாம, பார்க்க முடியாம, இருக்க முடியாம தான் இங்க அடிக்கடி வரா. புரிஞ்சுதான் பேசுறியா? உன் மகா ஒன்னும் உன் மேல இருக்கிற பாசத்துல வரல. அவ மகளை யாராவது பாத்துக்கணும்ல. அதுவும் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சாப்பாடு ஊட்டி மடியை விட்டு இடுப்பை விட்டு இறக்காம பாக்கணும். அதுக்கு உன்னை விட பெஸ்டா அவளுக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்க. அதான் இங்க கூட்டிட்டு வரா. அவ மாமியா வீட்டுல இருந்தா அங்க குடுக்கறதுக்கும் பண்றதுக்கும் அவ பணம் செலவழிக்கும்ல. அவ மகளுக்கு கூட அவ செலவு பண்ண தயாரா இல்ல. ச்சே, 1/2 மணி நேரம் வெளியே நின்னது ஏன் தப்பா? 1/2 மணி நேரம் சோகமா இருக்கேன்னு என்னெல்லாம் பேசுறீங்க? அவ நம்ம மகனு கொஞ்சமாட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏதோ என் மக ஊர்ல இல்லாத ஏதோ ஒண்ணு பண்ண மாதிரிதான். என்ன, உங்க பிள்ளைக்கு கூனையும் குருடையுமா கட்டி வைக்கணும்னு நினைச்சா? மூக்கு மொழியுமா நல்லா இருக்கா, நல்லா படிச்சிருக்கா, சம்பாதிக்கிறா. அவளை கட்டி வச்சா என்ன தப்பு? ரொம்பதான் ஓவரா பண்றீங்க. இங்க பாருடி, உனக்கு விருப்பம்னா நீ வேணா உன் மகளுக்கு அடிமையாயிரு. என் மகனும் என் மருமகளும் அவளுக்கு அடிமையா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. இங்க பாருங்க, அவன் யாரை கட்டிட்டு வந்தாலும் மைனின்னு நம்ம பிள்ளைக்கு அவ மரியாதை கொடுத்துதான் ஆகணும். நம்ம பிள்ளைக்கு கீழே தான் நம்ம மருமக இருக்கணும். புரிஞ்சுதா? என்னைக்குமே நம்ம வீட்டுல பிறந்த பொண்ணு, என் வயிற்றுல பிறந்த பொண்ணு தான் மேல இருப்பா. யார் வீட்ல இருந்தோ வர்றவளுக்கு அந்த அதிகாரத்தையும் பதவியையும் கொடுக்க முடியாது. இந்த பாருடி, உங்க அராஜகத்தை தடுக்க என் உடம்புல ஆவி இல்ல. ஆனா நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. நீ இப்படியே இருந்த நம்ம மகனும் வரப்போற மருமகளும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. ஒருவேளை வரப்போற மருமக சம்மதிச்சாலும் அவ இந்த வீட்டுல இருக்க நான் சம்மதிக்க மாட்டேன். எவ்வளவுதான் சொன்னாலும் சிவாவோட அம்மாவுக்கு அது புரியவே இல்லை. ஏன்னா ஆரம்பத்திலிருந்து மகா மேல அளவுக்கு அதிகமான குருட்டுத்தனமான ஒரு பாசத்தை வச்சுட்டாங்க. அந்த பாசம் மத்தவங்க சொல்ற நியாய தர்மங்களை புரிஞ்சுக்க விடல. என்ன நடந்தாலும், குடும்பத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் இது மூலமா நம்ம பொண்ணு சந்தோஷமா இருப்பாளா இருக்க மாட்டாளா இத மட்டும்தான் அவங்க பார்த்தாங்க. மத்தபடி புருஷன் மகன் அவங்கள பத்தி யோசிக்கல. பொண்ணு மேல வச்ச பாசம் யோசிக்க விடல. அளவுக்கு அதிகமான பாசம் கூட சில சமயங்கள்ல ஆபத்து தான். பெத்தவங்க தனக்கு எத்தனை குழந்தை இருந்தாலும் எல்லா குழந்தைகளையும் ஒரே மாதிரி கவனிச்சுக்கணும். குழந்தைங்க அப்பா அம்மா மேல வச்சிருக்க பாசத்துல வேணா வித்தியாசம் வரலாம், தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனா பெத்தவங்க எப்பவுமே தராசு மாதிரி சரியா இருக்கணும். இல்லாத பட்சத்துல குடும்பம் பிரியறத யாராலையும் தடுக்க முடியாது. ஆரம்பத்துல ராஜி அவங்க அம்மாவுக்கு 8 மாசத்திலேயே பிறந்துட்டா. கொரப்பிரசவத்துல பிறந்த குழந்தைன்னு ஆரம்பத்திலேருந்து ஒரு பயத்தோட கலந்த பாசத்தை தான் ராஜி மேல வச்சிருந்தாங்க. கடைசி வரைக்கும் அவங்கள அறியாமலே அந்த பாசம் ரொம்பவே ஆழமா வேரூண்டிடுச்சு. அவங்க அம்மாவுக்கு அதை உணரக்கூட முடியல. ராஜியும் தான் அம்மா தான் மேல வச்சிருக்க பாசத்துல பாதி கூட வைக்கல. ஆனா அந்த பாசத்தை எப்படி தனக்கு சாதகமா ஆதாயம் தர்ற விதமா மாத்தணும்னு ராஜிக்கும் ராஜியோட புருஷனுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருந்தது. என்னாச்சு பேச்சு? வந்ததுலேருந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. அண்ணன் உன்னை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சே, அதான் வருத்தத்துல இருக்கியா? அண்ணி, தப்பா நினைக்காதீங்க. இந்த பேச்ச இதோட விட்டுருங்க. என்னாச்சு? நீ அவரை விரும்புறேன்னு சொன்ன, உன் காதல் இவ்வளவுதானா? அண்ணன் பிடிக்கலன்னு உடனே ஏத்துக்கிட்டியா? இவ்வளவுதான் நீ அண்ணன் மேல வச்ச பாசமா? நான் கூட என்ன ஏதோ நினைச்சேன். இல்ல அண்ணி, நான் விரும்பி என்ன பண்றது? அவருக்கு என்ன பிடிக்கலையே. இன்னும் தேவையில்லாம இதை பத்தி பேசினா நம்ம குடும்பத்துக்குள்ளதான் பிரச்சனை வரும். எதுக்கு அண்ணி? உங்க நிம்மதியும் கெட்டு போயிடும். இதோட விட்டுருங்க அண்ணி. எனக்கு அவர் கூட வாழ கொடுத்து வைக்கல. இதோ பாரு, இது நான் இல்லை. யாரா இருந்தாலும் கல்யாண பேச்சை எடுத்த உடனேலாம் எல்லாம் முடியாது. கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். இப்பதானே பேச்ச ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாம் சரியாயிடும். நீ கவலைப்படாத. உனக்கு நான் இருக்கேன். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கைய நான் அமைச்சு கொடுப்பேன். ராஜி, தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்காது. உங்க அண்ணன் தான் உங்க வீட்டுல என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பலன்னு சொல்லிட்டாருல. பின்ன இதுக்கு என் தங்கச்சி கிட்ட வந்துட்டு இந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்க? என்னங்க, இப்ப என்ன நடந்து போச்சு? அவதான் சின்ன பொண்ணு, பயப்படுறா. உங்களுக்கு என்ன? நீங்களும் சின்ன பிள்ளை மாதிரி பயப்படுறீங்க? இதோ பாரு ராஜி, உங்க அண்ணன் வேண்டான்னு சொல்லியும் உங்க அண்ணனையே கெஞ்சிக்கிட்டு சுத்துறதுக்கு என் தங்கச்சி ஒன்னும் அவளை தகுதி குறைஞ்சவ கிடையாது. ஏங்க, நீங்க பேசாம இருங்க. உங்களுக்கு ஒன்னும் தெரியாது. உனக்கு மட்டும் எல்லாம் தெரியுமா? பிரச்சனையை முடிச்சு வைக்கிறேன்னு நீ பெருசாக்குற. இப்ப நீங்க பேசி பேசி அவளை அழ வைக்க போறீங்களா? அழுதா மொத்தமா அழுது முடிச்சிடட்டும். அப்பதான் அந்த பிரச்சனையில இருந்து வெளிவர முடியும். இவ அழுவான்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லாம இருக்க முடியாது. அவர் தான் இவளை வேண்டான்னு சொல்லிட்டாருல்ல. பின்ன இருக்கு என் தங்கச்சி கிட்ட வந்து. ஆமா அண்ணி, என் அண்ணன் சொல்றதும் சரிதானே.
அவர் தான் என்னை பிடிக்கலன்ட்டாருல்ல, நம்ம கட்டாயப்படுத்தி அவரை கட்டிக்க முடியும்? இதோ பாருங்க, எங்க அண்ணனுக்கு என் மேல கோவம். எதுக்கு எடுத்தாலும் எங்க அம்மா எனக்கே சப்போர்ட் பண்றாங்களேன்னு. நான் கேட்டதுனால தான் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னான். அதான் அவனே சொன்னானே, இவளை தவிர வேற யாரு சொன்னாலும் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ராஜியோட சம்மந்திங்கிறதுனால தான் கட்டிக்க மாட்டேன்னு. இதுலயே தெரியலையா அவனுக்கு என் மேலதான் கோவம், நம்ம பிச்சம்மா மேல இல்ல. எங்க அண்ணனுக்கு என் மேலதான் கோவமே தவிர பிச்சம்மா வேண்டாம்லாம் எங்க அண்ணன் சொல்லவே இல்லை. ராஜியோட சம்மந்தி வேணான்னு தான் சொல்லியிருக்கான். இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இங்க என் மேல உள்ள கோவத்துல எங்க அண்ணன் பேசிடுச்சுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் இதை எப்படியாவது சரி பண்றேன். இந்த பாரு ராஜி, இது ஒன்றும் விளையாட்டு காரியம் கிடையாது, வாழ்க்கை. நீ என் தங்கச்சியோட உணர்ச்சி கூட விளையாண்டுகிட்டு இருக்க. இதோ பாருங்க, எனக்கும் பிச்சம்மா மேல பாசம் இருக்கு. அவளுக்கு எந்த ஒரு தப்பான காரியத்தையும் நான் பண்ண மாட்டேன். உங்க வீட்ல என்னையும் என்னெல்லாம் பேசினாங்க, இதுக்கப்புறமும் என் தங்கச்சிக்கு அங்க போய் மாப்பிள்ளை கேட்கணுங்கிறியா? ஆமா அண்ணி, விட்டுறலாம். எங்க அண்ணனை உங்க வீட்டு மருமகன் கூட யோசிக்கல, என்னெல்லாம் பேசிட்டாங்க. இந்த பாரு ராஜி, இந்த பிரச்சனையால என் நிம்மதியும் போச்சு, என் மரியாதையும் போச்சு. இதுக்கப்புறம் இந்த வீட்ல இந்த பேச்சை யாரும் எடுக்க கூடாது. இதை இதோட விட்டுரு. இங்க பாரு பிச்சம்மா, உனக்கு எங்க அண்ணன் வேணுமா வேண்டாமா? இது உன் வாழ்க்கை. நீ சொன்னா உனக்காக போராடி எப்படியாவது எங்க அண்ணனை உனக்கு கட்டி வைக்கிறேன். அண்ணே, அண்ணி சொல்றாங்கல்ல, ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கட்டுமே. ஒரு அண்ணனா நான் இவ்வளவு சொல்றேன், ஆனா உனக்கு புரியல. உங்க அண்ணி சொல்றதுதான் உனக்கு பெருசா இருக்கு, அப்படித்தானே? நான் எதுக்கு சொல்றேன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறல்ல. சரி, இனிமே நடக்க போறதுக்கு நீயும் அவளும் தான் பொறுப்பு. எனக்கு எதுவும் தெரியாது, என்கிட்ட வந்து எதுவும் சொல்லாதீங்க. பாத்தியா உங்க அண்ணன் எப்படி பேசுறாரு பாரு. நீ ஒருத்தனை விரும்புற, சொல்லியாச்சு, கேட்டாச்சு. அவரும் இல்ல இப்ப கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்காரு. உங்க அண்ணன் சரி விட்டுறலாம் அப்படின்னு சொல்றாரு. உனக்காக யாரு நிக்கா, உனக்காக யாரு போராடுறான்னு நல்லா மனசுல வச்சுக்க. ஃபியூச்சர்ல இதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நடந்தா நல்லா இருக்கும். நீங்க பண்ற இந்த உதவிய நான் மறக்கவே மாட்டேன் அண்ணி. இங்க பாரு பிச்சம்மா, கடைசியா ஒரு அண்ணனா அட்வைஸ் பண்றேன், நல்லா கேட்டுக்க. இவளை நம்பி இவ பேச்ச கேட்டனா நீ எங்கேயாவது போய் அவமானப்பட போற, பாத்துக்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. என்னப்பா, எங்க போயிட்டு வர? ஒன்னும் இல்லப்பா, கூட வேலை பார்க்குறவரு ரொம்ப நாளா வீட்டுக்கு வாயேன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாரு. அதான் ஒரு 4 எட்டு போயிட்டு வரேன். சாப்பிட்டியா கண்ணா? ஆ, அவர் வீட்டில் சாப்பிட்டேன்ப்பா. அப்பா மேல வருத்தமாப்பா? அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா. நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்பா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சிவா, வந்துட்டியாப்பா? ஆ, வந்தாச்சுமா. கை கால் அழைச்சிட்டு வாப்பா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இல்லம்மா, வேண்டாம், நான் வெளியே சாப்பிட்டேன். என்னப்பா ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்க, நான் வந்தேன்னு அப்படியே பேச்ச நிப்பாட்டிட்டீங்க. சொல்லு சிவா, ஏதோ சொல்ல வந்த? இல்லப்பா, நம்ம அப்புறமா பேசலாம். என்ன சிவா, ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்க, நான் வந்தேன்னு பேச்ச அப்படியே நிப்பாட்டிட்டேன். நான் அந்த அளவுக்கு உனக்கு அந்நியமா போயிட்டேனா? நீங்க எனக்கு அந்நியமா போகலம்மா, ஆனா என்னால இப்போ உங்ககிட்ட மனசு விட்டு பேச முடியாது. ஏன்? ஏன்னா நீங்க எனக்கு அம்மாவா இல்லம்மா. இப்ப சிவா, என்ன சொல்ற? நீங்க உங்களுக்கு நானும் ஒரு பிள்ளைங்கிறத மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க ராஜியோட அம்மா, ராஜிக்கு மட்டும்தான் அம்மா. ராஜியோட அம்மா கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை. என்னடா அவளை போய் எதிரி மாதிரி பேசுற? உனக்கு கூட பிறந்ததுன்னு அவ ஒருத்தி தானே இருக்கா. எங்களுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் தான் ஒத்துமையா இருக்கணும். இப்பவே இவ்வளவு சண்டை போடுறீங்க, நாங்க போனதுக்கு அப்புறம் எங்க ஒத்துமையா இருக்க போறீங்க? பிள்ளைங்க ஒத்துமையா இருக்கிறதும் அம்மா அப்பா இருக்கிறப்பவே அடிச்சுக்கிட்டு கிடக்கிறதும் பெத்தவங்க கையில தான். பெத்தவங்க 2 பிள்ளைங்களை சமமா பாசத்திலையும் சொத்துலையும் சமமா நடத்தினா எந்த பிள்ளைங்களும் சண்டை போட்டுக்க மாட்டாங்க. இப்ப என்னடா சொல்ல வர? அவன் எதையும் சொல்ல வரல. நீ போய் உனக்கு ஏதாவது வேலை இருந்தா பாரு, இல்ல நேரம் போலன்னா உன் மகளுக்கு ஃபோன் பண்ணு. அவ பாட்டுக்கு ஏதாவது சொல்லுவா. அவ வீட்டுல நீ ராஜ்யம் பண்ணு, உன்ட்ட அவ ராஜ்யம் பண்ணுவா. இங்க வந்து எங்க உசுரை எதுக்கு எடுத்துக்கிட்டு இருக்க? ஏங்க, அவங்க தான் 2 பேரும் சின்ன பிள்ளைங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறாங்க, கோவப்படுறாங்க. நீங்க அப்பா, அவ உங்க பொண்ணு. நீங்களும் ஏங்க இப்படி பேசுறீங்க? இது பாருடி, நான் இன்னும் உன்னை மதிக்கிறேன். நீ என் பொண்டாட்டி. உன்னை மதிச்சு உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும் தான் ஆசைப்படுறேன். ஆனா சிவா சொன்ன மாதிரி நீ எனக்கு பொண்டாட்டியா கூட இல்ல, ராஜியோட அம்மாவா மட்டும்தான் இருக்க. உங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு எடுத்தாலும் ராஜியோட அம்மாவா இருக்க. ஏன் உங்களுக்கு பொண்டாட்டியா, இவனுக்கு அம்மாவா நான் இருந்ததே இல்லையா? இருக்கிறம்மா, ஆனா அதுலயும் ராஜியோட கைதான் ஓங்கி இருக்கு. அவ என்ன சொல்றாளோ அதைத்தான் உன் வாய் சொல்லுது. அவ என்ன சொல்ல வைக்காளோ அதை நல்லா ஒப்பிக்கிற. இப்ப என்னதான் பண்ணணுங்கிறீங்க 2 பேரும்? இதோ பாருடி,
நீ எங்க சொத்தெல்லாம் புடுங்கி உன் மகளுக்கும் மருமகனுக்கும் கொடுக்க அதை கூட நான் மன்னிச்சிடுவேன். ஆனா என்னையும் என் பிள்ளையும் நிம்மதியா இருக்க விடு. எங்க நிம்மதியும் கெடுத்து எங்கேருந்து எங்களை துரத்தலான்னு பார்க்காத. நான் என்ன பேசுறேன், நீங்க என்ன பேசுறீங்க? சரி சிவா, கிளம்பு. இவன் நம்மளை தனியா விட மாட்டா. நம்ம 2 பேரும் வெளியே போய் பேசலாம். நான் இங்கேருந்து போறேன். போதுமா? நீங்க 2 பேரும் தனியா பேசுங்க. என்கிட்ட எதையும் நீங்க சொல்ல வேண்டாம், நான் எதையும் கேட்க வேண்டாம். ரொம்ப நல்லது. புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. சீக்கிரமா கிளம்பு, நேரம் ஆகுது. ஆமா, இவங்க 2 பேரும் பெரிய இவனுங்க. இவரு இந்தியாவோட ஜனாதிபதி, அவரு பாகிஸ்தானோட ஜனாதிபதி. 2 பேரும் போர் நிறுத்தத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறாங்க. போங்கடா, எதுனாலும் அப்புறமா என்கிட்ட தானே வரணும். அப்ப பாத்துக்கிறேன். போய் ராஜிக்கு ஃபோன் போடணும். மணி 5 மணி ஆக போது, இன்னும் காஃபி குடிக்க வர காணோம். மாப்பிள்ளை வேற முறுக்கு வாங்கி வைக்க சொன்னாரு. இன்னைக்கு தான் போட்டிருப்பா அவளுக்கு. முறுக்கு நல்ல மொறு நல்லா இருக்கு, வாசமா இருக்கு. ஒரு ஃபோனை போட்டோம்னா சூடா காஃபியும் முறுக்கும் சாப்பிட்டு போவாவ. போய் ஃபோனை போடுவோம். சொல்லு சிவா, என்ன விஷயம்? அப்பா, என் கூட முத்துசாமின்னு ஒருத்தவங்க வேலை பார்க்குறாங்க. என்னோட சீனியர் தான், ரொம்ப நல்லவர். அவர் குடும்பமும் இங்க சிட்டிக்கு வந்து ஒரு 15 வருஷம் கிட்ட ஆயிட்டு. ரொம்ப வருஷமா நல்ல பழக்கம் எனக்கு. அவர்கிட்ட என் மனசு கஷ்டமா இருக்குன்னு நம்ம வீட்டில் நடந்த எல்லாத்தையும் சொன்னேன். சரி. சிவா முத்துசாமியும் சிவாவும் பேசின எல்லாத்தையும் விலாவரியா அவனோட அப்பா கிட்ட சொல்லி முடிச்சான். சரிப்பா, அப்ப அந்த பொண்ணையே போய் பார்த்துட்டு வருவோமா? அப்பா, பொண்ணு பார்க்க அப்படி இப்படிலாம் போவேணாம். போனானா எப்படியாவது அம்மா காத்துக்கும் ராஜி காத்துக்கும் விஷயம் போயிடும். அப்புறம் காரியமே கெட்டு போயிடும்பா. என்னப்பா சொல்ற? ஆமாப்பா, இந்த ராஜி மான வெக்கத்துக்கெல்லாம் பயப்படவே மாட்டா. நடு ரோட்ல நின்னு அவங்கள கிளின்னு கிழிச்சிருவா. அப்புறம் எதுவுமே நடக்காம போயிடும். அவளோட திட்டம் பழிச்சிடும். ஏப்பா, இதுல இவ்வளவு ரிஸ்க் இருக்குன்னா நீ பேசாம பிச்சமாவையே கல்யாணம் பண்ணிக்கலாமே. ஆனா இது எல்லாத்தையும் முன்னாடியே அவட்ட பேசிடு. கல்யாணத்துக்கு முன்னாடியே பேசிடு. கல்யாணத்துக்கு அப்புறம் அவ எப்படி நடக்கணுங்கிறதையும் நீ சொல்லி கொடுத்துரு. நான் இருக்கேன், நீ இருக்க. அவளும் வேலைக்கு போற பொண்ணு தானே, ஒரு கை பாத்துருவோம். இல்லப்பா, அதெல்லாம் சரியா வராது. என்ன இருந்தாலும் பிச்சம்மா நல்ல பிள்ளை தான். ஆனா அம்மா அப்பா இல்லாத பிள்ளை. நாளைக்கு அண்ணன் பொண்டாட்டின்னு ராஜியோட தயவு வேணும்னு யோசிப்பா. தான் மாமனார் மாமியார் என்ன நினைப்பாங்க, தான் அம்மா அப்பா என்ன நினைப்பாங்க, சித்தி சித்தப்பா என்ன நினைப்பாங்கன்னு எல்லாத்தையும் போட்டு குழப்புவா. நன்றி கடனா அடிமையா இருக்கலான்னு கூட முடிவெடுத்தாலும் எடுப்பா. யாருக்கு தெரியும், நம்ம ராஜியும் அவளை நல்ல மகுடிக்கு ஆடுற பாம்பு மாதிரி மயக்கி தான் வச்சிருக்கா. எங்க அடிச்சா எங்க விழுவான்னு ராஜிக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் யோசிச்சுதான் அந்த பொண்ணை வேண்டான்னு சொல்லிட்டேன்ப்பா. சரிப்பா, நீ என்ன முடிவெடுத்தாலும் அப்பா ஒன்னதான் சப்போர்ட் பண்றேன். இது போதும்பா. நான் கூட நீங்க ஏதாவது தப்பா நினைச்சிருவீங்களோன்னு நினைச்சேன். தப்பா நினைக்க என்னப்பா இருக்கு? இது உன் வாழ்க்கை. சொல்ல போனா எனக்கு தர்ம சங்கடமா இருக்கு. இப்படி பயந்து பயந்து உனக்கு உதவி செய்ய வேண்டியிருக்கேன்னு தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் உங்க அம்மா மட்டும் பக்குவப்பட்டவளா இருந்தா இந்த பிரச்சனையே இல்லை. சரிப்பா, இத பத்தி மேல பேசி என்ன பிரயோஜனம்? அம்மா மாற போறதில்ல. நம்ம தான் நம்ம வழிய பார்த்துட்டு போகணும். சரி சிவா, இத பத்தி நம்ம வீட்டுல இன்னும் பேச வேண்டாம். உங்க அம்மா எப்பவும் போல இருக்க மாட்டா. திடீர்னு ஒட்டு கேட்டாலும் கேப்பா. யாருக்கு தெரியும்? சரிப்பா. ஏங்க, நீங்க 2 பேரும் ரொம்ப நேரமா என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? அதை உன் மகன்டே கேட்க வேண்டியதானே? அவன்கிட்ட கேட்டா என்ன, உங்ககிட்ட கேட்டா என்ன? கேட்டா பதில் சொல்லுங்க. 2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? நீ மரத்துக்கு பின்னாடி இருந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தானே இருந்த. நீ நிக்கிறதா நான் பார்த்தனே. மறுபடியும் எதுக்கு தெரியாத மாதிரி என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு கேக்குற? மரத்துக்கு பின்னாடி நின்னது என்னவோ உண்மைதான், ஆனா ஒன்னும் கேட்கல. ஓ சரி, உன் மகன்டே போய் கேட்க வேண்டியதானே? அது அது எதுக்கு அவன்கிட்ட போய் கேட்கணும்? நீங்களே சொல்லுங்க, என்ன சொல்லிட்டு போறா? இதோ பாருடி, நீ அவனோட அம்மா. அது உனக்கு மறந்தே ரொம்ப நாள் ஆகுது. நல்லா யோசிச்சு பாரு. எல்லா வீட்லயும் பசங்க அம்மாவோட செல்லமா இருப்பாங்க. நீ மட்டும் சரியா இருந்திருந்தா இந்நேரத்துக்கு அவன் வந்து, அம்மா இந்த பிள்ளைய நான் விரும்புறேம்மா, எனக்கு கட்டி வைக்கிறியா, அப்பா கிட்ட பேசுறியான்னு உன்கிட்ட தான் கேட்டிருக்கணும். ஆனா நீ நடந்துக்கிற விதம் உனக்கு எதுவுமே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு என்கிட்ட வந்து பேசிட்டு போறான். நீ எப்படி இருக்கேன்னு நீ ஏன் யோசிச்சு பாரு. உனக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. உன் பொண்ணு மனசு அளவுல உன் பையனை முழுசா உன்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா. இன்னும் மருமகன் ஒருத்தி வந்ததுக்கு அப்புறம் உன் மகனும் மருமகளும் உடம்பளவுல என்னைக்கு இங்கேருந்து போக போறாங்களோ. உன் மக சரியான சுயநல பிசாசு. இது தெரிஞ்சும் நீ அவ பக்கம் நிக்கிற பத்தியா? உன்னை பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு. ஆனா என் மகன் என்ன நம்பி எல்லாத்தையும் சொல்லியிருக்கான். அவனுக்கு என்னால துரோகம் பண்ணவே முடியாது. ஏற்கனவே அவனோட அம்மா பண்ண துரோகத்துல அவன் உடைஞ்சு போயிருக்கான். மறுபடியும் நான் துரோகம் பண்ணி அவன் மனசை கஷ்டப்படுத்த முடியுமா சொல்லு? என்னங்க? அழாது, கண்ணீரை மிச்சம் வை.
இன்னும் வாழ்க்கையில நீ நிறைய தடவை அழ வேண்டியிருக்கு. என்ன ஆறுதல் சொல்லதான் நானும் என் பையனும் இங்க இருப்போமா இல்லையான்னு தெரியல. எல்லாம் நீ நடந்துக்கிறதுல தான் இருக்கு. இவளை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. என்ன பண்றது? கட்டின பாவத்துக்கு நான் ஒன்னா இருப்பேன், அவன் ஏன் ஒன்னா இருந்து கஷ்டப்படணும்? சொல்லும் போது புரியல. இப்ப எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் அழுது என்ன பிரயோஜனம்?